வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம கார்த்திக் வந்துட்டு நேரா இந்த மண்டபத்துக்கு வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரிய பார்த்து குருவன் கேக்குறாங்க, இங்க பாரு பரமேஸ்வரி, அப்படி உன் பேரன் எத்தனை மணிக்கு தான் வரப்போறான்? இந்த கலச பூஜை கட்டாயம் நடக்கணும் அப்படின்னு உன் பேரனுக்கு தெரியும்ல. நீ என்ன இந்த கிராமத்தோட அஹ், கட்டுப்பாட்டுல விளையாடிக்கிட்டு இருக்க? என்னதான் உன் குடும்பம் இந்த கிராமத்துக்காக நிறைய பண்ணியிருந்தாலும் கிராமத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இங்க பாரு, இதுக்கு நிறைய நேரம் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இங்க உள்ள யாராவது உட்காந்து கலச பூஜைய பண்ண வேண்டியதுதான். அப்ப பரமேஸ்வரி கோவப்பட்டு, இங்க பாரு, 30 வருஷத்துக்கு மேலா இந்த ஊருக்காக நாங்க தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாம நீ இதுல தலையிடாத. எங்களோட கௌரவத்தை எதுக்கு நீ இப்ப கேவலமா பேசுற அப்படின்னு பரமேஸ்வரி சண்டைக்கு வராங்க. அப்பதான் விருமன் சொல்றாரு, இங்க பாருமா, என்கிட்ட சத்தம் போட்டு என்ன பண்றது? கொஞ்ச நேரத்துல உன் பேரன் வந்துருவான் அப்படின்னு சொன்ன, ஆனா உன் பேரன் வர மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நம்ம பரமேஸ்வரி சொல்றாங்க, நான் என் பேரனுக்கு போன் பண்றேன் அப்படின்னு போன் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த விருமன் வெளியில வந்துட்டு நேரா அந்த சந்திராவுக்கும் போன் பண்றாங்க. சந்திரா போனை பார்த்துட்டு, விருமன் தான் போன் பண்றாரு, கண்டிப்பா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க விருமன், அங்க என்ன நடக்குது? கலச பூஜை நடக்குதா? விருமன் சொல்றாரு, எப்படி மேடம் நடக்கும்? இந்த பரமேஸ்வரி அவ பேரன் வந்தாதான் இந்த கலச பூஜை நடக்கும் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறா. இன்னொரு பக்கம் கலச பூஜைக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, இங்க நான் அந்த கார்த்திய டோட்டலா லாக் பண்ணிட்டேன். அவன் அங்க வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. சோ நீ என்ன பண்றன்னா, நான் சொல்ற மாதிரி செய்யு. அந்த கலச பூஜை மண்டபத்துல பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மண்டபத்துக்கு வந்துரு. இது கேட்டதோட அந்த விருமனும், சூப்பர் ஐடியா மேடம், நான் இப்பவே எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு அங்க வந்துடுறேன் அப்படின்னு போனை கட் பண்ண. அப்ப சிவனாண்டி வந்துட்டு சந்திராட்ட, சந்திரா, செம சூப்பரான பிளான் சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, இந்த வாட்டி அந்த கார்த்திக் ராஜ சேதுபதியோட பேரை நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் என்ன பண்றாருன்னா, நேரா அவங்க மாமா கிட்ட போயிட்டு, மாமா, கலச பூஜைக்கு நான் கட்டாயம் போகணும், இப்ப என்ன பண்றது? அப்ப சாமுண்டீஸ்வரி கார்த்தியே கூப்பிடுறாங்க, ராஜா மாப்பிள்ள இங்க வாங்க அப்படின்னு. அப்ப ராஜராஜ சொல்றாரு, சரி போங்க மாப்பிள்ள. கார்த்திக் நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட போனதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, இனிமே நீங்க இந்த இடத்த விட்டு எங்கேயுமே போக வேணாம், என் கண்ணை எதிர்க்கவே இருங்க. இந்த சந்திராவோட இம்சை தாங்கவே முடியல. இன்னைக்கு இந்த சந்திராவுக்கு ஒரு முடிவு கட்டணும் மாப்பிள்ள. இங்க பாருங்க, நீங்க எங்கேயுமே போக வேணாம், உங்களை யாரும் வேலை வாங்க மாட்டாங்க, நீங்க என் கண்ணை எதிர்க்கவே இருங்க, அங்க போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்திக் வேற வழியே இல்லாம அங்க போய் உட்கார்றாரு. அப்ப சந்திரா இத பார்த்துட்டு, சூப்பரு, அக்காவே இவனை லாக் பண்ணிட்டானா, அப்ப கண்டிப்பா இவன் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்திரா நைஸா கார்த்திகிட்ட வராங்க. வந்துட்டு, என்ன சார், எங்கேயுமே போக முடியாம அக்கா லாக் பண்ணிட்டாளா? இதை கேட்டதோட நம்ம கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, உனக்கு இது தேவையில்லாத வேலை. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்ன தேவையில்லாத வேலை? என்னையும் என் குடும்பத்தையும் எப்படி ஏமாத்தின? உனக்கு சரியான ஆப்பு காத்துக்கிட்டு இருக்குடா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கார்த்திக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சந்திரா அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. சந்திரா போனதோட அந்த இடத்துக்கு நம்ம மயில் வாகனம் வராரு. வந்துட்டு, என்ன சகல இப்படி ஆகிருச்சு, அங்க கலச பூஜை நேரம் நடந்திருக்குமா? அப்ப கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா நடந்திருக்காது பாட்டி, நான் இல்லாம அந்த கலச பூஜைய பண்ணவே மாட்டேன் அப்படின்னு பிடிவாதத்துல இருந்தாங்க. சோ கண்டிப்பா அந்த கலச பூஜை நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, எங்க
அதான் அத்தை இந்த இடத்த விட்டு நான் எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. மேடையில நிக்கிறாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கியா, அவங்க என்னையவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இது கேட்டதோட மயில்வாகனம் சொல்றாரு, என்ன மாப்பிள்ள இப்படி மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு. இன்னொரு பக்கம் ராஜராஜாவுக்கும் பதட்டமா இருக்கு. பாவம் மாப்பிள்ள இப்படி மாட்டிக்கிட்டாரே, எங்களோட கல்யாண நாளை கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சு இப்படி ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாரே அப்படின்னு. அப்பதான் சந்திரா அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்ன கார்த்திக் மாப்பிள்ள, இந்த கல்யாணத்தை ஏண்டா இப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னு தோணுதா? இந்த கல்யாண நாள சிறப்பா கொண்டாடாம இருந்திருந்தா கூட நீ எப்படியோ எஸ்கேப் ஆகி போயிருப்ப. ஆனா இப்படி சிறப்பா கொண்டாடுறேன் அப்படின்னு நீயே பிளான் பண்ணி உன் தலையில நீயே மணலி கொட்டிக்கிட்ட அப்படின்னு சந்திரா நக்கல் பேசுறாங்க. கார்த்திக் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. இன்னொரு பக்கம் விருமன் அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எந்த மண்டபத்துக்கு கூப்பிடுற, நாங்கெல்லாம் அங்க வர முடியாது. அப்ப விருமன் சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க மாப்பிள்ள எங்க இருக்காரு அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும், மண்டபத்துலதான் இருக்காரு. இது மாதிரி சாமுண்டீஸ்வரிக்கும் அந்த ராஜராஜா உங்க பிள்ளைக்கும் கல்யாண நாள் அதனால சிறப்பா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். சோ அதனால உங்க பேரை இங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சோ அவர் இங்க வரலன்னா என்ன, இன்னும் தான் நேரம் இருக்கும்ல ஐயரே, நேரம் இருக்குல்ல. ஐயர் சொல்றாரு, இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கு. அப்ப விருமன் சொல்றாரு, இதுக்கு மேலயும் உன் பேரை இங்க வருவான் அப்படின்னு முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து மண்டபத்துக்கு போவோம். அங்க போயிட்டு உங்க பேரை வந்துட்டு நவதானியத்தை தானே போடணும், அவரே அவர் கையால போடட்டும். இது கேட்டதோட பரமேஸ்வரி அதிர்ச்சியாகி, இங்க பாரு விருமா, நீ தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப விருமன் சொல்றாரு, நான் என்ன தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் சரியான முடிவுதான் எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, அங்க போனா அவங்க பேரை இருப்பாங்க, அவங்க கையால நவதானியத்தை எடுத்து போட்டுருவோம். அம்மன் இன்னைக்குதான் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதுல எந்த வித மாற்றமும் இல்ல. சரி வாங்க போகலாம். இது கேட்டதோட தலைவர்களும், ஆமா விருமன் சொல்றது சரிதான், இருக்க இருக்க நேரம் அதிகமாயிட்டே இருக்கு, நீங்களும் இந்த பதவியை யாருக்கும் விட்டு கொடுக்கற மாதிரியும் தெரியல. சோ அதனால அங்க போய் தான் ஆகணும். நீங்களே வாங்க பரமேஸ்வரி பாட்டி. இது கேட்டதோட பரமேஸ்வரிக்கு தடுக்கவே முடியல. எல்லாரும் சேர்ந்து மண்டபத்துக்கு கிளம்புறாங்க. அப்ப பரமேஸ்வரிக்கு ரொம்ப ஷாக்கு. இந்த விஷயத்த பத்தி நம்ம பேரன் கிட்ட உடனே சொல்லணும் அப்படின்னு பரமேஸ்வரி நேரா கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்தி சுத்தமா போன் எடுக்கவே இல்ல. இத பார்த்ததோட பரமேஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னடா இது, இவ்வளவு நேரம் நம்ம போன் பண்றோம், நம்ம பேராண்டி போன் எடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு. அதே நேரம் பார்த்து நம்ம கார்த்திக் முக்கியமான ஒரு வேலையில சிக்கிட்டதுனால போனை எடுக்க முடியல. அதே நேரம் நம்ம பரமேஸ்வரி அந்த மண்டபத்துக்கும் வந்துடுறாங்க. விருமன் கேக்குறாரு, என்ன அம்மா உட்கார்ந்துருக்கீங்க, வாங்க போகலாம் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் அதே மண்டபத்துல ராஜா நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்டும் இருக்காரு. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரியும் பரமேஸ்வரியோட அந்த ஊர் மக்களும் வரத நம்ம சந்திரா பாக்குறாங்க. பார்த்ததோட என்ன பண்ணுவாங்க, நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு, அக்கா அக்கா என்னன்னு தெரியலக்கா, அந்த பரமேஸ்வரியோட ஊர்க்காரவங்களும் ஒரு சில பேரும் சேர்ந்து அந்த கலசத்தை தூக்கிக்கிட்டு இங்க வந்துகிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சந்திரா அவங்க எதுக்கு சந்திரா இங்க வரணும்? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா உனக்கு இன்னுமா புரியல, அந்த ராஜ சேதுபதியோட பேரை இங்கதானே இருக்கான், அவனை எங்கேயுமே வெளியில போக முடியாதபடி லாக் பண்ணி நீ தானே வச்சிருக்க. ஸோ கண்டிப்பா அவனை தேடிதான் இங்க வந்திருக்காங்க. யாருக்கோ விஷயம் தெரிஞ்சு அவங்க இங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, அதனாலதான் அவங்க இங்க வராங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, எதுக்கு சந்திரா இங்க வரணும், அந்த கிழவிதான் இங்க வரக்கூடாதுன்னு நான் சொன்னல அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி கோவமா வராங்க. வந்துட்டே நேரா பரமேஸ்வரியை நிறுத்துறாங்க. ஏய் அங்கேயே நில்லு அப்படின்னு. நம்ம கார்த்திக்கு விஷயம் தெரிய வருது, இது மாதிரி பாட்டி வந்துட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மண்டபத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு. ஆர்த்தி எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. கூடவே நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்டு ராஜாவும் வந்து நிக்கிறாரு. அவருதான் நம்ம பரமேஸ்வரியோட பேரை அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம பரமேஸ்வரி என்ன பண்றாங்கன்னா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, சாமுண்டீஸ்வரி உனக்கு இன்னைக்கு கல்யாண நாள் அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதான் சாமுண்டீஸ்வரி பார்க்க வந்தேன். அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, யாரு உன்னை வர சொன்னது? அதான் நீ வரக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டுதானே இந்த ஃபங்க்ஷனையே நடத்தினேன், உன்னை யார் இங்க வர சொன்னது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, வந்து உங்க 2 பேரையும் வாழ்த்திட்டு போறேனே. அப்ப விருமன் சொல்றாரு, கொஞ்சம் வாய மூடுறீங்களா, எந்த விஷயத்துக்காக வந்தோமோ அதை பத்தி பேசுங்க ஃபர்ஸ்ட். இங்க பாருங்க சாமுண்டீஸ்வரி அம்மா, கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு முன்னாடி கோவில் கலசத்துல தானியங்களை அள்ளி போட்டு
அதை பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்களா? அதனாலதான் இங்க பரமேஸ்வரி அம்மாவோட பேரன் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதான் அவரை கலசத்துல அந்த தானியத்தை போட சொல்லலாமே அப்படின்னு வந்தோம். இது கேட்டதோட பரமேஸ்வரி கேக்குறாங்க, சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு கிழவி, இங்க எதுக்கு வந்திருக்கா அத முதல்ல சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதோட நம்ம பரமேஸ்வரி சொல்றாங்க, என் பேரன் இங்க இருக்கான் அதான் அப்படின்னு சொன்னதோட விருமன் கேக்குறாரு, ஏமா பரமேஸ்வரி அம்மா ஏன் இப்படி மின்னல் முழுங்கி பேசுறீங்க? அதான் சாமுண்டீஸ்வரியோட அம்மா மருமகன் தானே உங்களோட பேரன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி விருமனை பார்த்து, விருமா தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்கலாம் அப்படின்னு நினைச்சு கண்டதையும் இப்படி வளரிக்கிட்டு இருக்காத, இங்க பாரு தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொன்னதோட அதுக்கு நம்ம சந்திரா கேக்குறாங்க, அக்கா அவங்க எல்லாருமே உண்மையை சொல்றதுக்காக தான் வந்திருக்காங்க, அப்ப கூட நீ உண்மையவே புரிஞ்சுக்க மாட்டியா அக்கா அப்படின்னு கேக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு சந்திரா, இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ அவங்க யாரு பேச்சையும் கேட்காத சந்திரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, போதும் இதோட நிப்பாட்டு அப்படின்னு. அப்பதான் விருமன் கேக்குறாரு, இங்க பாருங்க உங்களுக்குள்ள சண்டை போட்டு முடிச்சிட்டீங்களா? இங்க ராஜ சேதுபதியோட பேரன் இருக்காரு, அவரை கூப்பிடுங்க. அப்ப கார்த்திக் அந்த இடத்துக்கு வராரு. வந்ததோட கார்த்திக் அங்க உள்ளவங்களை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி கார்த்திய பார்த்து, மாப்பிள்ள பாருங்க மாப்பிள்ள, இந்த பரமேஸ்வரி இங்க வந்துட்டு கலச பூஜையை பண்ணணும், இந்த கலசத்துல ராஜ சேதுபதியோட பேரன் தான் தானியத்தை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறான். அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா ராஜ சேதுபதியோட பேரன் கிட்டயே இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, அத்தை இது மாதிரி பிரச்சனை இதோட விடலாம் அத்தை, நீங்க போங்க. சந்திரா கேக்குறாங்க, எதுக்கு நீ அத்தைய போக சொல்ற? அப்பதான் வந்துட்டு ஏமாத்தலாம் அப்படின்னா, நீ இனிமே என்ன பண்ணாலும் இந்த குடும்பத்தை ஏமாத்த முடியாது அப்படின்ட்டு வந்திருக்கிற ஊர் தலைவர்கள் கிட்ட, இங்க பாருங்க நீங்களும் இருக்கீங்க, இந்த பரமேஸ்வரியும் இருக்கா, இந்த கார்த்திக் அப்படின்னு சென்னையில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றவனும் இங்கதான் இருக்கான். சோ இவங்க எல்லாருக்கும் முன்னாடியிலையும் யாரு கார்த்தி அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இது கேட்டதோட அந்த ஊர் தலைவர்கள் நின்றுகிட்டு இருக்கும் பொழுது விருமன் சொல்றாரு, சொல்லுங்க இதுல யாரு கார்த்தி அப்படின்னு, உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி அந்த சாமுண்டீஸ்வரி அம்மா வீட்டுல இருக்கிற அந்த பையன் தான் ராஜ சேதுபதியோட பேரன் அப்படிங்கிறது தெரியாம இருக்காங்க, சொல்லுங்க அப்படின்னு. பரமேஸ்வரி ரொம்ப அதிர்ச்சியாகி இருக்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து, அம்மா இவர்தாம்மா ராஜ சேதுபதி ஐயாவோட பேரன் அப்படின்ட்டு கார்த்தியவே காமிக்கிறாங்க. எல்லாரும் தன்னோட டிரைவர் ராஜாவா காமிச்சதோட சாமுண்டீஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. சாமுண்டீஸ்வரி அவங்கள பார்த்து, விருமன் உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தான், ஏன் இப்படி பொய் சொல்றீங்க அப்படின்னு கேட்க, அவங்க சொல்றாங்க, அம்மா நாங்க எந்த பொய்யும் சொல்லலமா, நாங்க உண்மையதான் சொல்றோம், இவருதான் எங்க ராஜ சேதுபதி ஐயாவோட பேரன், இவருதான் இது மாதிரி பூஜையில தானியத்தை எடுத்து கலசத்துல போடணும் அப்படின்னு சொல்றாங்க. கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம ஷாக்கு. சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்திய பார்த்து, மாப்பிள்ள இங்க என்ன நடக்குது, இவன் சொல்றது உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கார்த்திக் வந்துட்டு அமைதியா இருக்காரு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள்ள உங்களோட அமைதிக்கு என்ன அர்த்தம்? அப்ப சந்திரா சொல்றாங்க, ஏங்கா அமைதிக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியலையா? அவன் உண்மையை ஒத்துக்கிறான் அப்படின்னு அர்த்தம். நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம எல்லாரையுமே ஏமாத்தி ரேவதியையும் கல்யாணம் பண்ணி எவ்வளவு பெரிய பிளான் பண்ணியிருக்கான், இன்னுமே நீ அவனை நம்பிக்கிட்டு இருக்கியாக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்திய பார்த்து, மாப்பிள்ள இப்ப கூட இவங்க சொல்றத என்னால துளி அளவு கூட நம்ப முடியல, சொல்லுங்க மாப்பிள்ள. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள நான் உங்ககிட்ட கேக்குறதுக்கு. அப்ப கார்த்திக் சொல்றாரு, அத்தை என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கையெடுத்து கும்புறாரு. கார்த்திக் கையெடுத்து கும்புறத பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகி, மாப்பிள்ள நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, என்ன நடக்குதோ அத சொல்லுங்க, இந்த விருமன் இந்த சிவனாண்டி எல்லாரும் சேர்ந்து உங்களை பழி போடுறதுக்காக இப்படி பேசுறாங்க, சொல்லுங்க மாப்பிள்ள. அப்ப கார்த்திக் வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு, அத்தை என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் ராஜ சேதுபதியோட பேரன், இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காகவும் கோவில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்துறதுக்காகவும் தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு கார்த்திக் உண்மையை ஒத்துக்கிறாரு. உண்மையை ஒத்துக்கிட்ட கார்த்திய பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி செம்ம ஆவேசப்படுறாங்க.
அப்ப சந்திரா சொல்றாங்க, பாத்தியாக்கா நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம எல்லாரையுமே எப்படி ஏமாத்திட்டான் அப்படின்னு நீ போயிட்டு இவனை போயும் போயும் இப்படி நம்பிக்கிறேக்கா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா என்னால இப்ப கூட நம்பவே முடியல, இவனா இப்படி பண்ணிருப்பான்னு. இங்க பாரு, உண்மையில நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். இந்த வீட்டுக்குள்ள உன்னை ஒரு பெரிய ஆளா நினைச்சேன். என் தங்கச்சி ஆரம்பத்திலேயே சொன்னா நீதான் அந்த ராஜ சேதுபதியோட பேரு அப்படின்னு. ஆனா நான் கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. ஆனா இப்படி ஒரு கேவலமான ஒரு வேலையை பண்ணிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, உனக்கும் இந்த வீட்டுக்கும் இனிமே எந்த வித சம்மதமும் இல்ல, மரியாதையா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. ராஜராஜா டக்குன பரமேஸ்வரி நம்ம சாமுண்டீஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி அவசரப்பட்டு முடிவெடுக்காத, இதுல நம்ம பொண்ணோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு ஈஸ்வரி. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, போது நிப்பாட்டுங்க, எனக்கு கௌரவம் தான் முக்கியம். என் அம்மா இறந்ததுக்கு இவன் தான் காரணம், இவன் குடும்பம் தான் காரணம். அப்படி இருக்கையில இவன் குடும்பத்துல உள்ளவங்களை மறுபடியும் வந்துட்டு உறவு கொண்டாடுறதுக்காக கூப்பிடுறீங்களா? என்ன நடந்தாலும் சரி இவன் முகத்துல நான் முழிக்கவே மாட்டேன். இதுக்கு மேல இவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இனிமே நீங்களும் இந்த வீட்டை விட்டு போகலாம். அதுவும் உங்க பொண்ணுங்களை நீங்க திரும்பி வந்து பார்க்கவே முடியாது. இதை கேட்டதோட கார்த்திக் நேரா ராஜராஜாவை பார்த்து, மாமா நீங்க எனக்காக சப்போர்ட் பண்ண வேணாம், இதனால உங்களுக்கும் அத்தைக்கும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த பிரச்சனைய நானே பாத்துக்கிறேன், நான் தான் காலடி வச்சேன் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம ராஜராஜா சொல்றாரு, சாரி மாப்பிள்ள, என்னால எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்னு. பரமேஸ்வரி சாமுண்டீஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி நடந்தது நடந்து போச்சு ஈஸ்வரி, இந்த பிரச்சனையை இதோட விற்று ஈஸ்வரி. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏ கேள்வி, எப்படி இந்த பிரச்சனையை இதோட விடுவேன்? என் பொண்ணை ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க, உங்க எல்லாருமே நான் சும்மா விடுவேன்னு நினைக்கிறீங்களா? உங்க எல்லாரையுமே நான் கண்டிப்பா பாலி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அத்தை அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, யாருக்கு யாருடா அத்தை? இனிமே அத்தைன்னு சொன்னா அவ்வளவுதான்டா, மரியாதையா இந்த இடத்த விட்டு போடா அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்ப கோவமா பேசுறாங்க. அப்ப விருமன் சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி இப்படிப்பட்ட நீ ஒரு முட்டாளா இருப்பன்னு நினைக்கவே இல்லை. ராஜ சேதுபதி மறுபடியும் உன் குடும்பத்தை நல்லா ஏமாத்திட்டாரு இல்ல அப்படின்ட்டு அவரு ரொம்ப கிண்டல் பண்றாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரிக்கு இன்னுமே கோபம் அதிகரிக்குது. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உன்னாலதான் இவ்வளவு அவமானமும் எனக்கு அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரிய பார்த்து, உன் பேரனை கூட்டிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு சந்திரா கார்த்தியை பார்த்து, ஏ டிரைவர், நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல இங்க ஜெயிக்க போறது நான் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து புது புது வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போது. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.